6 அமைச்சர் பதவி 10 வாரிய தலைவர் பதவி இதை பேரம் பேசி தான் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான கட்சிக்கு ஆட்களை இழுக்க பார்த்திருக்கிறார்கள்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை சாட்டியிருக்கிறார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. என்ன நடந்தது? நேரடியாக அமைச்சர்களாக மாறப்போகிறார்களா? அமைச்சரவையினுடைய விரிவாக்கம் எப்போ வரப்போகுது? இந்த லிஸ்ட் என்னவாக இருக்கிறது? செங்குத்தாக பிளந்திருக்கிறதே. சட்ட ரீதியிலாக அதிமுகவில் நடவடிக்கை எடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஹோல்டு இருக்கா? இதனுடைய பின்னணி எப்படி பயணிக்கும்? அமைகிறதா தாவேக, அதிமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அரசு? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுக அதிகாரப்பூர்வமாக 2 பிரிவுகளாக பிளந்திருக்கிறது. சட்ட ரீதியிலாக இதை எதிர்கொள்ள போகிறேன் அப்படின்னு சட்டமன்றத்துக்குள்ளேயே முதலமைச்சரை நோக்கி கடுமையான விமர்சனங்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்தார்கள். முடிச்சுட்டு வெளியில வந்து அவர் சொல்லியிருப்பது, நேரடியாக இங்கு குதிரை பேரம் நடந்திருக்கிறது. முதலமைச்சருடைய பெயரை சொல்லி அவருடைய கட்சியில் அதிமுகவினரை சேர்ப்பதற்கு இரட்டை இலையில் நின்று ஜெயிச்சவர்களை இன்னொரு கட்சிக்கு இழுப்பதற்காக 6 அமைச்சர் பதவி கொடுப்பதாகவும் 10 வாரிய தலைவர்கள் பதவி கொடுப்பதாகவும் குதிரை பேரம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னுட்டு பேசியிருக்கிறார். அவர் உள்ளேயும் அது உள்ள வந்து இப்படி ஒரு செய்தி வருது, அது உண்மையாங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் இந்த இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் என்று அவர் சொன்னார். வெளியில் வந்து நேரடியாக சார்ஜே வச்சுட்டார். அப்போ எதிர்த்தரப்பில் திரு எஸ்பி வேலுமணி அவர்களாகட்டும், அல்லது விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் டாக்டரு, அல்லது சி.வி. சண்முகம், லீமா ரோஸ் மார்டின், இன்னும் பலர் பழைய முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு ஒரு டீமே இருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் அமைச்சர்கள்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சட்ட ரீதியிலாக இன்னைக்கு எப்படி அப்பர் ஹேண்டில் இருக்கார் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பொலிட்டிக்கல் இதுக்கு வருவோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே சொன்னார், 47 பேர் இரட்டை இலையில் வெற்றி பெற்ற 47 பேரும் இந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிப்பார்கள்னு அவர் சொன்னார். ஆனால் 22 பேர் தான் அந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தார்கள். யார் அந்த 22 பேர்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக அவருடைய அணி மட்டும்தான் எதிர்த்து வாக்களிச்சது. திமுக வெளிநடப்பு பண்ணிட்டாங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளிநடப்பு. ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதே போல் திரு O.S. மணியன், அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி, ரா. ராஜேந்திரன், K.C. கருப்பண்ணன், E.C. கோவிந்தராஜன், சு. பழனிசாமி, எஸ். ராமச்சந்திரன், உஷாராணி, ஜெயசுதா லட்சுமிகாந்தன், சம்பத்குமார், தலவாய் சுந்தரம், நல்லதம்பி, மணி, முக்கூர் என். சுப்பிரமணியன், ஏ. ராஜசேகர், சு. ராஜேந்திரன், வெங்கடாச்சலம், வெற்றிவேல், வேலழகன், வேலு, A.P. ஜெயசங்கரன். இந்த 22 பேரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆதரவாக, அவரையும் சேர்த்து 22 பேர். இவங்க ஒரு தரப்பில் விஜய் அவர்கள் கொண்டு வந்த, முதல்வர் விஜய் கொண்டு வந்த அந்த தீர்மானம் ஆட்சியின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். ஆரம்பிக்கும் போதே அவர் சொன்னார், இதை எதிர்த்து வாக்களிக்கலைன்னா நாங்கள் அவங்க மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம்னு. நேற்றைக்கு அவர்களுடைய விப்பு, அவர்களுடைய கொறடாவின் சார்பில், இதுங்க அவர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் அவங்களுடைய கொறடாவாக இருக்கிறார். சட்டமன்ற தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்களும், துணைத் தலைவராக O.S. மணியனும், கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் தான் இருக்கிறாங்க. இவங்க அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நேற்றைக்கே கொறடா இஷ்யூ பண்ணிட்டாரு. இதை எதிர்த்து எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்பில் அவங்க சொல்லக்கூடியது, நாங்கள்லாம் பதவிக்கு ஆசைப்பட்டெல்லாம் இங்கே வரல, எங்களுடைய எண்ணமே வேற, கடைசி வரைக்கும் திமுகவுக்கு எதிர்ப்பு அரசியலை செய்ய வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு நாங்கள் மக்கள் ஆதரவு பெற்றவருக்கு ஆதரிக்க வந்திருக்கோம்னா அதிமுக ஆதரிக்கிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அவரோடு சேர்த்து மொத்தம் 25 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணி அவர் தான் அந்த செக்ஷனுக்கான தலைவராக இருக்கிறார். அதே போல் கோ ஹரி அவர்கள் துணைத் தலைவர், டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் கொறடா நினைக்கிறேன். இது போக திரு K.P. அன்பழகன், இசகி சுப்பையா, R. காமராஜ், சத்யபாமா, மரகதம் குமரவேல், மரகதம் வெற்றிவேல், லீமா ரோஸ் மார்டின், S.M. சுகுமார், S. சேகர், திலீபன் ஜெயசங்கர், N.S.N. நடராஜ், நத்தம் விஸ்வநாதன், மோகன், ரவி மனோகரன், ராகேஷ், M.R. விஜயபாஸ்கர், K.C. வீரமணி, S. ஜெயக்குமார், ஹரிபாஸ்கர், அருண்மொழி தேவன், C.V. சண்முகம் மற்றும் பாலகிருஷ்ணா ரெட்டி ஆகிய 25 பேர் யார் எடப்பாடி பழனிசாமி சொன்னதை எதிர்த்து ஆட்சிக்கு ஆதரவாக, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். ஸோ சட்டமன்றத்தில் இந்த அதிமுக 2 கூறுகளாக பிளவுபட்டது என்பது அதிகாரப்பூர்வமாக இந்த இடத்தில் அறிவிக்கப்படுகிறது. இந்த 25 பேர் சேர்த்து தான் முதல்வர் விஜய் அவர்களுக்கு அரசுக்கு ஆதரவாக 144
வாக்குகள் விழுந்திருக்கிறது. அந்த 144 என்கிற அந்த எண்ணிக்கை, ஏன்னா அவங்க ஆட்சிக்கு தான் ஆரம்பத்தில் 108 இருந்து தான் இவ்வளவு வந்தாங்க, எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான பதிலாக அதுதான் இருக்கிறது. அப்போ இந்த 144ல் நீங்கள் இந்த 25 கழிச்சிங்கன்னா மீதி 119. அந்த 119ல் உங்களுக்கு விசிகா 2, சிபிஐ 2, சிபிஎம் 2, காங்கிரஸினுடைய 5, ஐயுஎம்எல் 2 அப்படின்னா இதுவே உங்களுக்கு 13 வந்துடுறது. ஒட்டுமொத்தமாக 106 என்கிற எண்ணிக்கைக்கு வருது. விஜய் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் அவைக்கு ஸ்ரீனிவாச சதுபதி வந்தாராங்கிறது தெரியல. ஸோ அதன் காரணமாக இது 106 ஆகும். இந்த ஒட்டுமொத்தமாக 144 இப்படி தான் டெரைவ் ஆச்சு. இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி ஒரு அப்பர் ஹேண்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, சட்ட ரீதியிலாக இது போகிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பர் ஹேண்டு. ஏன்னா சிவசேனாவினுடைய வழக்கு அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. ஷிண்டேவிடமிருந்து இவர்கள் பிரிந்தது சரியா, அது எப்படி ஏற்றுக்க முடியும் என்பதெல்லாம் வழக்கு வரும்போது உச்சநீதிமன்றம் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரூலிங்கின் படி ஒரு கட்சியில் யார் கொறடா தலைவர், இந்த சட்டமன்ற குழு தலைவர், இதெல்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது சட்டமன்ற குழுவா, அதாவது எம்எல்ஏக்கள்லாம் கூடி தேர்ந்தெடுக்கிறதா, இல்லை அதில் அந்த சம்பந்தப்பட்ட கட்சிக்கு தான் அதிகாரம் இருக்கிறதா தேர்வில் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. சட்டமன்ற தலைவர்கள் எல்லாம், சட்டமன்ற எம்எல்ஏக்கள்லாம் கூடி தான், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி தான் தேர்வு செய்யணும். ஆனால் அதை நேரடியாக அந்த பரிந்துரையை கொண்டு போய் யார் அத்தாரிட்டியாக, சைனிங் அத்தாரிட்டியாக அதை அனுப்பி வைக்க வேண்டும்னா லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி செய்யணுமா அல்லது பொலிட்டிக்கல் பார்ட்டி செய்யணுமா என்கிற முக்கியமான கேள்வி எழுந்தபோது உச்சநீதிமன்றம் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி அல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் செய்யணும் என்று தெள்ளத் தெளிவாக தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா அதிமுகவில் யார் கொறடா என்பதை சபாநாயகர் முடிவு செய்ய முடியாது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சபாநாயகர் முடிவு செய்ய முடியாது. மாறாக கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் போகலாம். கட்சி யாரிடம் இருக்கிறது என்பது தொடர்பாக எலெக்ஷன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நடத்தப்பட்ட பொதுக்குழு அது போன டிசம்பர் 10 நடந்துச்சு. அதற்கும் முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு இருக்கு இல்லையா, அந்த தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகிற லெட்டருக்கு தான் வெயிட்டேஜ் ஜாஸ்தி. அவங்க தான் கொறடாவை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த கொறடா சொல்லுகிற வார்த்தை, அவங்க இஷ்யூ பண்ணக்கூடிய விப்பு, அதை மீறி நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய கட்சி பதவியை பறிக்க வேண்டும் என்கிற இடத்திற்கு வருகிறார்கள். அப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ஒரு சிக்கல் அப்படிங்கிறது எழுது. சட்ட ரீதியிலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பவர் இருக்குன்னு தெரிஞ்சால் இவங்க என்ன பண்ணுவாங்க என்கிற கேள்வி வரும். ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டியது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு தான் பவர்னு தெரிஞ்சதுனால தான் சிவி சண்முகம் முன்னாள் சட்ட அமைச்சர், நம்ம சாதாரணமாக எடுத்துடக்கூடாது. அவர் அதை எப்படி நேக்கா சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை கான்ஷியஸாக பொதுச் செயலாளர் அவர் குறிப்பிட மாட்டுறாரு. திரு எடப்பாடி பழனிசாமிங்கிறதோடு நிப்பாட்டுறாரு தவிர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லலை. அப்போ ஏதோ ஒரு கேல்குலேட்டட் மூவ் இருக்குது, மறுபடியும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இதை கொண்டு வருவதற்கான திட்டம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டணும்னு சிவி சண்முகம் தரப்பு கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம கவனிக்க வேண்டியது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டினா தான் அந்த பொதுக்குழு செல்லும்னு சிவி சண்முகம் தரப்புக்கு தெரிந்ததன் காரணமாகத்தான் அவரை கூட்டுங்கிறாங்க. நீங்கள் கூட்டுங்க, நம்மலாம் சேர்ந்து விவாதிப்போம், நீங்கள் கூட்டுங்க, நம்மலாம் சேர்ந்து ஒரு முடிவெடுப்போம், நீங்கள் கூட்டுங்க, கட்சிக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்ம முடிவு பண்ண வேண்டியதுக்கு. தொண்டர்கள் சோர்ந்து போயிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி கூட்டுவது மட்டும்தான் சட்டப்படி செல்லும் என்கிற காரணத்தினால் அதுதான் விஷயம். ஸோ கவனிக்க தகுந்த பாயிண்ட்டே அதுதாங்கிறது அடிக்கோடிடணும். எனவே எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குது. இது கோர்ட்டுக்கு போனால் இப்போ சபாநாயகர் என்ன செய்வார், ஏன்னா சபாநாயகர்கிட்ட இவருடைய பதவியை பறிக்க வேண்டும்னு கொண்டு போய் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி கடிதம் கொடுக்க போகிறார். இந்த கடிதத்தை கொடுத்தால் சபாநாயகர் அதில் எந்த முடிவும் எடுக்காமல் எவ்வளவு நாள் இருக்க முடியுங்கிற கேள்வி இருக்குது. அப்படி ஒன்று அவர் தவறாக இவங்கள ஏற்றுக்க முடியாது நிராகரிக்கிறார் அப்படின்னாலும் கோர்ட்டுக்கு போகலாம். முடிவே எடுக்காமல் நீண்ட காலம் அமைதியாக இருக்காருனாலும் கோர்ட்டுக்கு போகலாம். இது ரொம்ப சிக்கலான விஷயமாக மாறி இருக்கிறது. அதுதான் இந்த தரப்புக்கான செக் பாயிண்ட்டு. இப்போ சபாநாயகர் எப்படி முடிவெடுப்பார், ஏன்னா ஒருவேளை இவர் வச்ச குற்றச்சாட்டின்படி 6 அமைச்சர் பதவியும் 10 வாரிய தலைவர் பதவியும் பேசப்படுகிறதுன்னு வைங்க. அப்படி பேசப்பட்டால் அது என்னவாக மாறும், அதை கொடுத்துட்றாங்க இல்லை கொடுக்கல, இவங்கள்ட்ட ஒரு செக்ஷன் உள்ளே வராங்கன்னா
அதை எதிர்த்து ஆப்வியஸாக கட்சி தாவி அவங்க அமைச்சராகவே ஆகிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி கட்டாயமாக கோர்ட்டுக்கு போவார். சபாநாயகர் முடிவெடுத்தாலும் சிக்கல், சட்டமன்ற அவங்கள அமைச்சரவையில் இவர் சேர்த்துக்கிட்டாலும் சிக்கல். இப்போ இந்த 6 அமைச்சர்கள் அப்படின்னா இருக்கக்கூடிய 25 பேரில் 6 பேருக்கு தான் அமைச்சர் பதவினா மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆதரிச்சவங்க எதிர்த்தரப்புக்கு போவாங்களா இல்லை இங்கேயே கண்டினியூ பண்ணுவாங்களாங்கிற கேள்வி வரும். ஒருவேளை இந்த சிக்கல் முற்றி அடுத்த கட்டத்துக்கு போகிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு கை ஓங்குது சட்ட ரீதியிலா என்று சொன்னால் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் இந்த அணியிலிருந்து அவர்கள் ஒருவேளை ராஜினாமா செய்துவிட்டு விசிலேயே நின்று எம்எல்ஏ ஆவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. கடைசி கட்டமாக அதை நோக்கி தான் போவாங்க. கட்சியினுடைய தலைமை பொறுப்பு எலெக்ஷன் கமிஷன் ரெக்கார்ட்ஸ் படியே இப்போதைக்கு நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தான் இருக்கிறது. அதை யாரும் சேலஞ்ச் பண்ணலை. அதனால தான் இப்போ நாளைக்கு என்ன பண்ணணும், இவங்க போட்டி பொதுக்குழுவை கூட்டி அந்த போட்டி பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமியை நீக்குகிறது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஏறத்தாழ ஒரு கூட்டத்தை கூட்டி அவர் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டு நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் இந்த கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டாருன்னு தெரியும். அந்த மாதிரியான ஒரு அவமானத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு செய்யணும்னு தான் அவரை பொதுக்குழுவை கூட்டுங்கிறாங்க. அவரை நீக்கிறதுக்கு அவரே எப்படி கூட்டுவார்? அவருக்கு அந்த இது கூட தெரியாமல் இருக்குங்கிற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இது அடுத்த கட்டமாக இவங்க குதிரை பரம்னு இதெல்லாம் பேசினாங்க. சட்ட ரீதியிலாக நாங்கள் தான் அதிமுகன்னு கடந்த காலத்தில் ஓபிஎஸ் கேஸ் போட்ட மாதிரி, சசிகலாமா போட்ட மாதிரி, வாப்பு கழந்தி தரப்பு ஒரு இதை சேலஞ்ச் பண்ணி போட்ட மாதிரி ஒன்று இவங்க ஃபேக்ஷன் போய் கேஸ் போடணும், நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு. அது போட்டால் அது எவ்வளோ நாள் ஆகும் என்ன ஏதுங்கிறது தெரியாது. அதை போட்டுக்கிட்டே இவங்க அமைச்சரவையில் தொடரலாமா? ஏன்னா இது ஏதோ ஒரு புள்ளியில் இவங்க ஒருவேளை 2/3 32 பேர் போயிருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்சி தாவல் தடை சட்டம் போயிருக்க முடியாது. 2/3 தாவிட்டாங்கங்கிற இடத்துக்கு போயிடும். ஆனால் அதையும் செய்யாததுனால இது ஒரு நெருக்கடியான சட்ட சிக்கலில், இடியாப்பு சிக்கலில் போய் சிக்கி கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். நாளைக்கு இரட்டை இலையை முடக்க சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு எதிர்த்தரப்பு இல்லை அதில் சம்மந்தம் இல்லாத இன்னொரு தரப்பு போனாங்கன்னா அது மறுபடியும் அதிமுகவுக்கான மிகப்பெரிய பின்னடைவாக மாறும். நான் குதிரை பேரத்தை டச் பண்ணேன். அடுத்து இது சட்ட ரீதியிலாக மாறுகிறது இல்லை இரட்டை இலை முடக்கப்படுகிறது என்று சொன்னால் குதிரை பேரம் இவ்வளவு நேரம் எம்எல்ஏக்களுக்கு நடந்தது. அடுத்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கே குதிரை பேரம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தில் இதில் தலையிட்டு இதில் ஏதாவது உத்தரவுகளை பிறப்பிக்கிற பட்சத்தில் குதிரை பேரம் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் வரைக்கும் போகும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது மற்றும் ஒரு சிக்கலாக, ஒரு குழப்பமாக அதிமுகவை மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறது தான் கவனிக்கத்தக்கது. ஸோ இந்த இடத்திலெல்லாம் எப்படி அதிமுக மீண்டு வரப்போகிறது, புதிய அமைச்சர்களாக யார் யார் அமரப்போகிறார்கள், அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை எப்படி அதிமுக தொண்டர்கள் பார்ப்பாங்க? இரட்டை இலைக்கு வாக்களித்தது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கான வாக்கு தானா? இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி மாவட்ட செயலாளர்களுக்கு அதில் ரோலே இல்லையா? இப்படியான அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கிறது. பதில் அரசியல் ரீதியிலாக இது எப்படி நகருகிறது என்பதை பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும் அதிமுகவினுடைய எதிர்காலம். இதில் என்னென்னா அதிமுக என்டிஏலேருந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னு எஸ்.பி. வேலுமணி தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏல இருக்கக்கூடிய நம்முடைய பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ அடுக்கடுக்கான திருப்பங்களோடு அடுத்த ஒரு வாரம்ங்கிறது மிக நிச்சயமாக சுவாரஸ்யம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். பார்ப்போம் இது மேற்கொண்டு எப்படி போகுதுன்னு.